அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை பன்மடங்கு உயர்த்தியதுதான் ஸ்டாலின் மற்றும் மோடி அரசுகளின் சாதனை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓட்டேரிப்பாளையம், சுந்தரிப்பாளையம், வாணியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், 3 ஆண்டுகால விடிய அதிமுக அரசும் 10 ஆண்டுகால மோடி அரசும் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தியதுதான் ஸ்டாலின் மற்றும் மோடி அரசுகளின் சாதனை என்றும் சாடினார். விலைவாசி இன்னைக்கு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்றைக்கு விலைவாசி தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து விலைவாசிகளும் இன்றைக்கு 3 மடங்கு 4 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அரிசி கிலோவுக்கு 15 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்டாலின் அரசினுடைய சாதனை, 10 ஆண்டுகால மோடி அரசினுடைய சாதனை. அரிசிக்கு தட்டுப்பாடு வரும்னு சொல்ற சாதனை தான் இவங்க இந்த 2 அரசும் செய்திருக்கிறது. மத்திய அரசில் 30 லட்சம் பணியிடங்களும் மாநில அரசில் 15 லட்சம் பணியிடங்களும் காலியாக இருந்தும் தகுதியானவர்களுக்கு வேலை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகம், தேர்தல் வந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு பிரதமர் வருவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்தாருன்னு பாருங்க, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச மொழி, செம்மொழி, திருக்குறள் எல்லாம் பேசுவார். ஆனா நிதியும் தர மாட்டாரு, வேலையும் தர மாட்டாரு, வளர்ச்சியும் இருக்காது, எந்த இதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. தேர்தல் வருவார், மழை வெள்ளம் வந்தா வரமாட்டார். தேர்தல் இன்னைக்கு கூட வரார், இன்னைக்கு கூட வர. மெட்ராஸ்ல வெள்ளம் வரும்போது மெட்ராஸ் எட்டியே பார்க்கல. தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட நலத்திட்டங்களை பொம்மை முதல்வர் ஸ்டாலினால் ஏன் வழங்க முடியவில்லை என கேள்வி எழுப்பிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகம், ஒரே நாளில் 2000 அம்மா மினி கிளினிக்குகளை மூடிவிட்டு மக்கள் நலமா என கேட்கும் ஸ்டாலின் அரசு பித்தலாட்ட அரசு என சாடினார். 2000 மினி கிளினிக் தரணும். அந்த பகுதியிலே டாக்டர், நர்ஸ், ஒரு மருந்து கொடுக்குறது திறந்துமே இல்லையா? ஒரே நாள்ல 2000 கிளினிக்கை தரணும். இவன் ஒரே நாள்ல 2000 கிளினிக் முன்னா, இதுதான் சாதனையா சொல்றாரு. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களாமா? மக்களுக்கு ஏதாவது திட்டம் கொடுத்தியா? ஏதாவது பண்ணியா? செய்தியா? ஒண்ணும் இல்லை. ஆக இந்த பித்தலாட்டம்